அன்பார்ந்த ஊடக நிருபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான், துணைத் தலைவர், தமிழ்நாடு மாநில உருது அகாடமி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் உயர்கல்வித்துறை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எங்களுடைய தமிழ்நாடு உருது அகாடமி 2ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டது. இந்த உருது அகாடமி கிட்டத்தட்ட 23 மாநிலங்களில் செயல்பட்டு வருகின்றது. உருது அகாடமி அந்தந்த மாநிலத்திலும் செயல்பட்டு சீரும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அதை போலவே தமிழ்நாடு மாநில உருது அகாடமி 2ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இந்த அகாடமி மிக சிறப்பான முறையில் சீரும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஆகையால் இப்பொழுது இன்றைய நம்மளுடைய சந்திப்பு எதற்காக என்றால், உயர்கல்வித்துறையின் சார்பாக மானிய கோரிக்கை எண் 20 என்ற நேற்று முன்தின தினம் 24 ஆகஸ்ட் 20 அன்றைக்கு டிமாண்ட், அது மானியம் கோரிக்கை அறிவிக்கப்பட்டது. எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாடு உருது அகாடமியுடைய தலைவராக இருக்கின்றார்கள். அவர் இந்த மானிய கோரிக்கையை அறிவித்தார். அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு மாநில உருது அகாடமிக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகின்றது என்று அந்த அறிக்கை தெரியப்படுத்தினார். அதற்காக தான் நாங்கள் இந்த தமிழ்நாடு மாநில உருது அகாடமி உடைய துணைத் தலைவர் என்ற முறையிலும், எங்களுடைய தமிழ்நாட்டில் உருது மொழி பேசுகின்ற கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அவர்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநில உருது அகாடமிக்காக அந்த தமிழ்நாட்டில் உருது மொழியின் பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு உருது அகாடமி 2ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு உருது அகாடமி சார்பாக கோரிக்கை வைத்தும் எங்களின் தேவையை உணர்ந்து உடனே அதை செயல்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளதற்கு தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் துணைத் தலைவர் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் அவர்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு மொழிகளின் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறுபான்மை மொழிகளின் பாதுகாப்புக்கும் அளித்து வரும் முக்கியத்துவம் பாராட்டுக்குரியது. உருது மொழி மற்றும் அதன் பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த நிதி ஒதுக்கீடு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என நான் நயீமுர் ரஹ்மான் தெரிவித்துக் கொள்கிறார். மேலும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு பே. விஸ்வநாதன் அவர்களின் வழிகாட்டுதலும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இந்த முக்கியமான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப் போகிறது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உருது மொழியின்
கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நடவடிக்கைகள், மொழி மேம்பாட்டு பணிகள், உருது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த திட்டங்கள், உருது இலக்கியம் மற்றும் பண்பாட்டை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு இந்த நிதி பயன்படுத்த வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நேர்மையான அணுகுமுறையுடன் ஆதரவும் வழங்கி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. உருது மொழியின் வளர்ச்சிக்காக ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பே. விஸ்வநாதன் அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசுக்கும், உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை தமிழ்நாட்டில் உருது மொழியின் வளர்ச்சிக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்றும் அரசின் இந்த அன்பான ஆதரவுக்கும் ஊக்கத்திற்கும் உருது சமூகத்தின் 18 லட்சம் மக்கள் சார்பில் மிகுந்த நன்றியுடன் இருப்போம் என்றும் டாக்டர் நயீமுர் ரஹ்மான் தெரிவித்துக் கொள்கிறார். இந்த நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உருது மொழி கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேலும் வலுப்படுத்துவதோடு உருது மொழி பேசும் சுமார் 18 லட்சம் மக்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் என நான் நம்புகிறேன். நன்றி, மிக்க நன்றி. கொடுத்துருக்காங்க மானியம், அது 45 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் கொடுத்தாங்க. அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் மானியம் இதுதான் முதல் தடவையாக தமிழ்நாடு உருது அகாடமிக்கு கொடுக்கப்படுகின்றது. இது நீங்கள் டிமாண்ட் வச்சு வாங்குறீங்களா இல்லை அரசாங்கமே உங்களுக்கு வாங்குறோம் அவங்களாவே வாங்குறாங்க? இது நம்மளுடைய டிமாண்டும் இருக்குது. அதே சமயத்தில் அரசாங்கத்துடைய இதுக்கு கோரிக்கை கொடுத்துருந்தோம். கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு இதை தமிழ்நாடு அரசு மிக்க மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்கிறார். இந்த 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 1 கோடினால உங்களுக்கு உருது மொழி எந்த அளவில் சிறப்பு? இந்த 1 கோடி ரூபாய் கொடுக்க அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இதனால் உருது பேசும் உருது டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம காலேஜஸில் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவியர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் என்று இந்த தொகை அவர்கள் கல்லூரிகளில் உருதுல மொழியும் அதனுடைய போயிட்ஸ் அவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் உருது டிபார்ட்மெண்ட் கடந்த 15 ஆண்டுகளாக அதை போஸ்டிங்ஸ் போடாதனால அது மூடி இருக்கின்றது. இப்பொழுது புதிதாக அரசாங்கத்துடைய நடவடிக்கையினால் 17 அரசாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உருது மொழியுடைய டிபார்ட்மெண்ட்கள் திறக்கப்படுகின்றது. இந்த உருது மொழியில் செகண்ட் லாங்குவேஜ் உருது விருப்பம் உள்ளவர்கள் உருது, தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு அந்த மாதிரி செகண்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். அதற்காக இது ஒரு பெரிய ஊக்கம் அளித்துள்ளது. சரி, இது என்னென்ன திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும்? இது நீங்கள் கேட்டதை விட அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இது இன்னும் கூட எங்களுக்கு அடுத்த ஆண்டில் இந்த அரசாங்கத்துடைய 1 கோடி ரூபாவை நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி அதை ஆராய்ச்சி லாங்குவேஜ் உடைய ரிசர்ச் ஒர்க்காகவும் உருது ஸ்காலர்ஸ் அவர்களை ஊக்கமளிக்குமாறு அவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக அவர்கள் எழுதிய போய்ட்ரிஸ் அதையெல்லாம்
தமிழ்நாடு உருது அகாடமி அதனுடைய ஆப்ஜெக்டிவே அதே தான். அதை அவங்கள எல்லாம் ஊக்கம் அளிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாம் செய்து ஸ்டேட் ரேங்க்ஸ் வர உருது மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்கின்றது தமிழ்நாட்டில். வந்து கிட்டத்தட்ட 400 உருது மீடியம் ஸ்கூல்ஸில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அவர்களுக்கு புத்தகங்கள் கொடுத்து மற்ற அவர்கள் ஸ்டேட் ரேங்க்கில் வரவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர்களுக்கு நீட் எக்ஸாம்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்காக ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி அந்த ட்ரைனிங் சென்டர்ஸில் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஒரு இலவசமாக அவர்கள் எல்லாம் வந்து அதை ட்ரைனிங் வாங்கி இன்னொன்று மேலும் மேலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக தமிழ்நாடு உருது அகாடமியுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்கின்றது. ஆகையால் அதையெல்லாம் நாங்கள் எடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அவர்களுக்கு ரிசர்ச்சுக்கு தேவையான புத்தகங்கள் அந்த லைப்ரரி அதுக்கு எல்லாம் ஊக்கம் பண்ணி இது மேலும் மேலும் இதை மேம்படுத்துவதற்காக ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கின்றது. நான் வந்து முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் மிக மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அங்கே துறையை சார்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக கடந்த காலங்களில் வந்து சிறுபான்மையினர் நலன் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. ஆனால் குறைஞ்சவங்க தான் உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இவங்க ரொம்ப பேசவும் இல்லை. ஸோ உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு நல்ல தருணம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய இது அகாடமி சார்பாக பல ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் செய்வதற்காக பணம்தான் முக்கியமானது. அந்த ஒரு கிராண்ட்ஸ் இல்லைனாக்கா நம்ம எந்த வேலை செய்தும் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களை வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் பேச்சு போட்டி அவர்களுடைய பட்டிமன்றங்கள் அதையெல்லாம் செய்து படித்து உருது படித்து வருகின்ற மாணவர்களுக்கு முக்கியமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயும் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் அதில் ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அவர்களும் பங்கேற்று இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களை எல்லாம் ஊக்கம் அளிப்பதற்காக தான் இந்த அகாடமி வந்து செயல்பட்டு வருகின்றது. இப்போ உருது கற்றுக்கிறவங்க அவங்க எத்தனை மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை இதில் பூர்த்தி ஆகுமா? இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இதை நம்ம செய்கிறதுனால இது ஒரு தொடக்கம்தான். ஏனென்றால் இது நீங்கள் எடுத்துக்கொண்டால் ராணிப்பேட், வேலூர், விஷாரம், வானம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து அதிகமாக பள்ளிக்கூடங்களில் உருது படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நல்ல முறையில் உருது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உருதுவில் தான் அவர்கள் வந்து +2 வரைக்கும் படித்து கொண்டு அதற்கு பிறகு BA உருது என்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்து MA உருது ரிசர்ச் அப்படியே போய் டீச்சர் வேலையாக போயிட்டு அவருடைய பயணம் வந்து அந்த மாதிரி செய்து வருகிறார்கள். ஆகையால் இந்த மாவட்டங்களில் சென்னை, வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட் இந்த மாவட்டங்களில் அதிகமாக மக்கள் வந்து உருது காலேஜஸ்லேயும் பள்ளிக்கூடத்துலேயும் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கின்றது. நாங்கள் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வந்து முதல் தடவையாக அதிகமான ஒரு தொகையை அளித்ததற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி ஒரு எஜுகேஷன் டே, இந்த 4 நேஷ்னல் நிகழ்ச்சிகளில் வந்து உருது அகாடமி காம்படிஷன் பேச்சு போட்டிகள் மற்ற போட்டிகள் எல்லாம் நடத்தி அந்த உருது படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை அதை உற்சாகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இப்படி போன்ற ஒரு போட்டிகளை நடத்தி அவரை எல்லாம் கௌரவிக்கிறோம்.
அமைச்சரை கூப்பிட்டு எங்களுடைய தலைவர் அவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க வந்து அந்த மாணவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அவார்டு கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் என்ற மெடல்ஸ் எல்லாம் கொடுத்து அவர்களையெல்லாம் கொடுக்கறதுனால மக்கள் மாணவர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு படித்து வருகிறார்கள். இப்போ சமீபத்தில் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு கூட 1500 பேர் 45 காலேஜஸ்லேருந்து சேர்ந்து பசங்க எல்லாம் விருதுகள் பெற்றனர் அமைச்சர் மூலமாக. அதே போல் ஸ்கூலில் இருந்து கூட 30 ஸ்கூலில் இருந்து கூட மாணவர்கள் அந்த பேச்சு போட்டிகளெல்லாம் கலந்து கொண்டு அவர்களையும் விருதுகள் பெற்றனர். ஸோ